இன்னைக்கு எபிசோட்ல மீனா ஸ்டேஷன் வந்து வண்டியை பார்த்துட்டு ஒரு லேடி போலீஸ் கிட்ட வண்டியை கொடுங்கன்னு கேக்குறா. அவங்க எஸ்ஐ வந்து தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் ஜீவாவை கூட்டிட்டு ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஜீவா என்ன விட்டுடுங்க, நான் இன்னசென்ட், இவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு சொல்றா. மனோஜ் போலீஸ் கிட்ட இது என் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு பாருங்கன்னு ஏதோ ப்ரூஃப் காமிக்கிறான். அந்த போலீஸும் உங்க அப்பாவோட பணத்தை எடுத்துட்டு ஓடலான்னு பிளான் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு மனோஜும் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்துடலான்னு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இவ தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்றான். அதுக்கு ஜீவாவும் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, நான் யாரையும் ஏமாத்தலைன்னு சொல்றா. மீனா வண்டியை போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு முத்து கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல முத்துவே கால் பண்றான். மீனாவும் வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அழுதுட்டே சொல்றா. ஜீவாவோட வக்கீல் வந்து இவங்க பணம் ஒன்னும் ஏமாத்தல, பணத்தை ஜீவா பேருக்கு மாத்த இவரே கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்றாரு. ரோஹிணியும் நீ லவ் பண்றேன்னு சொன்னதே அவனோட பணத்துக்கு தானே, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ இவ்வளவு சீப்பான பொண்ணான்னு கேக்குறா. முத்து மீனா வண்டியை வாங்க வந்துட்டு நோ பார்க்கிங்ல வண்டியை விடக்கூடாதுன்னு தெரியாதான்னு திட்டுறான். முத்து ஒரு போலீஸ் கிட்ட இது என் ஒய்ஃப் வண்டி தான், அவ தெரியாம நோ பார்க்கிங்ல நிறுத்திட்டா, வண்டியை கொடுங்கன்னு கேக்குறான். போலீஸ்காரரும் வண்டிக்கு ஃபைன் கட்டணும் இல்ல கோர்ட்டுல தான் போய் வாங்கணும்னு சொல்றாரு. எஸ்ஐ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மனோஜ் ஜீவாவை ஃப்ராடு 420ன்னு திட்டுறான். அதுக்கு ஜீவாவும் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம், அந்த பணம் அதுக்கு சரியா போச்சுன்னு சொல்றா. வக்கீல் ஜீவாவை தனியா கூப்பிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்க பேரு தான் ஸ்பாயில் ஆகும், நான் பாத்துக்கிறேன், நீங்க சைலண்டா இருங்கன்னு சொல்றாரு. வக்கீல் மனோஜ் கிட்ட நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு கேக்குறாரு. அவனும் எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்றான். மீனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் வராரு. அவர்கிட்ட வண்டியை வாங்கி கொடுங்கன்னு முத்து கேக்குறான். அவரும் எஸ்ஐ வந்த உடனே நான் சொல்றேன், நீங்க ஃபைன் கட்டிட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. ஜீவா ஓவரா பேசுறதால அந்த போலீஸ்காரரும் நீ தான் பணத்தை திருடிட்டு போனேன்னு தெரியுது, இப்பவே உன் மேல சீட்டிங் கேஸ் போட முடியும்னு சொல்றாரு. மனோஜும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி என் மனசை உடைச்சிட்டா, அதுக்கும் ஒரு கேஸ போடுங்கன்னு சொல்றான். அந்த போலீஸ்காரரும் ஜீவா கிட்ட இங்க கேஸ் ஆகி கோர்ட்டுக்கு போயிட்டா உன் வேலை எதுவுமே நடக்காது, உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் ஆயிட்டா தண்டனை கூட கிடைக்கும்னு சொல்றாரு. வக்கீல் கிட்ட அந்த போலீஸ்காரரும் அந்த பொண்ணுக்கு பேசி புரிய வைங்கன்னு சொல்றாரு. என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம்.